அதே போன்றுதான் இந்த இஸ்லாம் இந்த உறவுகளை, அண்டை வீட்டார் உறவுகளை 3 வகையினர்களாக பிரிக்கின்றார்கள். ஒன்று எவ்வாறு சொன்னால், பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற முஸ்லிமான என் இரத்த உறவுகளோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? சேர்ந்து வாழ வேண்டும். இவர்களுக்கு 3 கடமைகள் இருக்கின்றது. இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது, அழகாக சொல்லி காட்டுகின்றது. இவர்களுக்கு 3 கடமைகள் இருக்கின்றது. என்ன கடமைகள்? முஸ்லிம் என்கின்ற பெயரில் இவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது என்ன கடமை? உறவினர்கள் என்ற பெயரில், என்னோடு இரத்த உறவாக இருக்கின்றவர்கள் தானே, இரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய, உறவினர் என்ற பெயரில் செய்ய வேண்டிய கடமைகள். மூன்றாவது கடமை என்னன்னு சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரன் என்கின்ற அந்த உரிமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது ஒரு சாரார். இரண்டாவது சாரார் யாருன்னு சொன்னால், உறவினர்கள் அல்லாத முஸ்லிமான உறவுகள் என் பக்கத்தில் வீட்டில் இருந்தால் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்கின்றது. ஒன்று, முஸ்லிம் என்ற பெயரில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிம் என்கின்றார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்திருக்கின்றார், இந்த மார்க்கத்துக்குள்ளே நுழைந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். இரண்டாவது, நாம் அண்டை வீட்டான் என்கின்ற அந்த உரிமையுடைய கடமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். மூன்றாவது தான் இந்த அண்டை வீட்டானுடைய நல்ல முறை நடந்து கொள்வதற்கு மிக சான்றான ஒன்று மூன்றாவது. எவ்வாறு சொன்னால், இறை நிராகரிப்பாளன் ஒருவன் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அவனோடும் நாம் சேர்ந்து வாழ வேண்டும்.